இது பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். சுவாமி பின்னால காயம்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ரத்தம் 18 சித்தர்களாலும் பூஜிக்க பண்ணப்பட்ட சிவலிங்கம். கிண்டும் போது பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்ச மீன் ஃபுல்லா உயிர் திரும்பி தண்ணியிலேயே போயிடுது. அந்த இடத்துல அம்பாள் அங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டது சித்தர்களால். முதல் கோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். நந்தியை துன்புறுத்த வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா 2 துளி சொட்டு ரத்தமாச்சும் காவு வாங்கும். இந்த மலையில இருக்க சுவாமியில ஃபுல்லா காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி. அசுரர்கள் என்ன பண்றாங்க, அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. இது நால்வரால் ஞானத்துல தோண்டி பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர், சுந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் இவங்க 4வரும் ஞானத்துல தோண்டி பாடல் பெற்ற ஸ்தலம். இது வைப்பு ஸ்தலம்னு பேரு. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வேர்ல்ட்ஸ் டெக்ஸ். இது உங்கள் குடும்ப கடை. கடலூர் பஸ் நிலையம் எதிரில், சிதம்பரம் மேலவீதி, கஞ்சித்தொட்டி பஸ் ஸ்டாப். சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரி 6162 லாரன்ஸ் ரோட். சுபஸ்ரீ வள்ளிவிலாஸ் தங்க மாளிகை 39 சுப்பராய செட்டி தெரு, கடலூர். அரஹர நம பார்வதீபதையே, அரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா விஷ்ணு சேனலுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நமசிவாய. இது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் அரப்பளேஸ்வரர் திருக்கோயில். இது பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். 1300 வருஷத்துக்கு முன்னால் இது விவசாயம் பண்ணுற இடமா இருந்தது. விவசாயம் பண்ணும்போது ஏற்கலப்பை போட்டிருக்காங்க. ஏற்கலப்பை போடும்போது அதனுடைய கொழு சுவாமி பின்னால் காயம்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. என்னன்னு விளக்கியிருந்து பார்த்துருக்காங்க. சிவலிங்கம். இது மூலிகை வளமாக இருக்கிறதுனால 18 சித்தர்கள் சேர்ந்து மூலிகை எடுத்துகிட்டு அரைச்சி தரணுன்னா ரத்தம் 2 பேருத்து. ரத்தம் 18 சித்தர்களாலும் பூஜிக்க பண்ணப்பட்ட சிவலிங்கம். சுயம்பு மூர்த்தி. நவபாஷாணத்துக்கு முக்கியமான உரிய கற்கள். இந்த கல்லினுடைய பேர் பார்த்தீங்கன்னா நளினின்ற பேர். நளினின்ற கல் இல்லாமல் நவபாஷாணம் பண்ண முடியாது. அதான் சுவாமி பிரம்மாண்டமாக பிரகாசமாக காட்சியளிக்கிறார். இவருக்கே அரப்பளீஸ்வரன் பேர் வந்துச்சுன்னா, ஆதி காலத்தில் வேட்டையாட வந்தவங்க பசியாகி போயிடுது. கீழே ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல மீனை பிடிச்சி அதை அறுத்து சமையல் பண்ணுறாங்க. சரி, குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போய் சாப்பிடலான்னு போகிறாங்க. சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா குழம்புல கரண்டி போட்டு கிண்டுறாங்க. கிண்டும் போது பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்ச மீன் ஃபுல்லாக உயிர் திரும்பி தண்ணியிலேயே போயிடுது. உடனே சிவன்கிட்ட முறையிடுறாங்க. என்னப்பா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை கிட்டோன்னே அதுக்கு சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள் செஞ்ச காரியங்கள் பாப காரியங்கள் அப்படின்றாப்புல. அறம் என்றால் தர்மம், பள்ளி என்றால் பாவம். அந்த மீனுக்கு உயிரோட்டம் கொடுத்தனால அரப்பள்ளீஸ்வரன் பேர். அறுத்த மீனை பொருத்திய அரப்பள்ளீஸ்வரர். வெளியில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி ஸ்ரீசக்கரம். அதாவது ஒரு மனிதனாக தோன்றிட்டோம்னா அஷ்டலட்சுமியுடைய சக்தியை வேணும், ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்தியை வேணும். இது 2 இருந்தால் தான் மேலும் மேலும் மனிதன் முன்னேற முடியும். அதனால ஸ்ரீசக்கரத்துக்கு நேராக உட்காந்து தியானம் பண்ணும்போது மேலேருந்து சில்னஸ் காற்று கிடைக்கும். அம்பாளை பார்த்து தியானம் பண்ணும்போது அம்பாள்கிட்ட வெப்ப காற்று கிடைக்கும். அம்பாள்கிட்ட வெப்ப காற்று கிடைக்கும். இது 2த்தினோட தியானம் பண்ணுறதுக்கு விசேஷமான இடம். நம்ம மனசார என்ன பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோமோ அது 48 நாளுக்குள்ள பூர்த்தி ஆகுன்ற ஒரு ஐதீகம். அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 85க்கு முன்னால் அந்த இடத்துல அம்பாள் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது சித்தர்களால். 85 கும்பாபிஷேகம் போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காக அம்பாளை பின்னால் தள்ளி வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 85க்கு முன்னால் அந்த இடத்துல அம்பாள் இருக்கும்போது அங்கே அம்பாளுக்குன்னு கோபுரம் கிடையாது. அதனால சரி 85 கும்பாபிஷேகம் பண்ணுறோமே, சரி அம்பாளை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல கோபுரம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனியாக எடுத்து வச்சுட்டோம். பூஜை பண்ண இடம் சும்மா இருக்கப்படான்றதுனால அது ஒரே கல்னால் செய்யப்பட்டது. அஷ்டலட்சுமி ஸ்ரீசக்கரம் அர்த்தமேரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது 2வது கோவில். முதல் கோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் ஈசான்ய மூலையில எல்லா அம்பாலும் கீழ் நோக்குன மாதிரி இருந்து நடுவில் சக்கரம் மகாமேரு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அம்பாலும் மேல் நோக்குன மாதிரி இருந்து நடுவில் சக்கரம் அர்த்தமேரு. அங்கே மெடிடேஷன் பண்ண முடியாது, இங்கே மெடிடேஷன் பண்ணலாம். இந்த வெளியில் இருக்கிற நந்திக்கு பார்த்தீங்கன்னா 3 கால் தான் இருக்கும். ஏன்னா சுவாமிக்கு சொந்தமான இடம் கிழக்கு பகுதியில்
புளியஞ்சோலன்னு ஒரு ஊர். அந்த இடத்துல சுவாமிக்கு சொந்தமான இடம் இருக்குது. அங்கே போய் மேய போன நந்திகேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் 2 விக்கிரகம் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதச்சோடுகள் ஃபுல்லாக இன்னும் பாறைகளில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணிடுறாரு, ஓம் நம சிவாயன்னு சொல்லி இலப்பாரிட்டு இருக்கும்போது அவங்க வெளியிலேருந்து உள்ளே வர முடியாத காரணத்தினால வெளியிலேருந்து வேல்கம்பையும் அருவாளையும் எடுத்துகிட்டு வந்து நந்தியை துன்புறுத்த வந்துடுறாங்க. நந்திகேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துடுறாரு. காலில் காயப்பட்டோன்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பி அவங்க வந்து வேல்கம்பியை எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் வெட்ட வராங்க. வெட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, நந்தியை துன்புறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிவனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோன்னே என்ன பண்ணிடுறாரு, சிவபெருமான் கையில் இருக்க சூளத்தை எடுத்து எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சனே வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கிரகம் இருந்துச்சு. அந்த 3 விக்கிரகத்தில் ஒரு விக்கிரகத்துக்கு சிரஸ் இருக்காது. இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுத்து, அவங்கள அப்படியே விக்கிரகமாக மாற்றிட்டார். விக்கிரகமாக மாற்றினோடனே அவங்க தான் இந்த கோயிலுக்கு எல்லாத்துக்குமே காவல் தெய்வம். இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லும் மலையாக இருந்தது. அதாவது நல்ல முறையில் வந்து சுவாமி பார்த்துட்டு போனோம்னா எந்த ஒரு தீய சக்தியும் எதுவும் ஒன்றும் பண்ணாது. வேறு தேவையில்லாத வேலைகளோடு வந்துட்டு இந்த மலையை விட்டுட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 துளி சொட்டு ரத்தமாச்சும் காவு வாங்கும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இதாகணுன்றதுக்காக அவங்க வம்சாவளியிலேருந்து இங்கே வந்து இந்த மலையை வந்து மீச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுல்லாக முக்தி கிடச்சிரும், நம்மளுக்கு ஃபுல்லாக நல்ல சகுனமாக தான் இருக்கும். இது இல்லாமல் பழனி முருகன் சிலையே இங்கே தான் செய்யப்பட்டது. அதாவது ஆகாய மார்க்கமாக கங்கா நீர்வீழ்ச்சி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1186 படிக்கட்டு, அதில் ஒரு 800 படிக்கட்டு இறங்கினோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாறை போட்டிருக்கோம். அதில் அந்த இடத்துல நம்ம குனிஞ்சு தான் போவோம். அந்த பாறையிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் அங்கிட்டு கீழே போனோம்னா ஒரு 11 கிலோமீட்ரு காட்டுப்பாதையில் போனோம்னா பாம்பாடி சித்தர் குகை, அடுத்து கோரக்கர் குகை. அந்த கோரக்கர் குகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி, அம்பாள், வெளியில் பிள்ளையார், முருகன். அந்த குகைக்கு மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் சிலையை அந்த செஞ்ச அந்த குன்று, அந்த கில்வம்லாம் அந்த மேலே இருக்குது, அந்த சரௌண்டிங்கில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகன் சிலையை அந்த சரௌண்டிங்கில் சித்தர்களால் மறைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முருகன் சிலையை இங்கே கொண்டு வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு அம்பாள் உத்தரவு கொடுத்தோன்னே இந்த மலையில் இருக்க சுவாமிகளுக்கு ஃபுல்லாக காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி பெரியனசாமி, எட்டுக்கையம்மன். இவங்க தான் இந்த மலையில் இருக்க சுவாமிகள் ஃபுல்லாக காவல் தெய்வம். எட்டுக்கையம்மனை கொண்டு போய் உத்தரவு கேட்டோன்னே எட்டுக்கையம்மன் உத்தரவு கொடுத்தோன்னே பழனிக்கு கொண்டு போகப்பட்டது. அதாவது கொல்லிப்பாவைன்னு பேர். அந்த அம்பாளுடைய உண்மையான பேர் வந்து கொல்லிப்பாவை. பாவைன்னா என்ன தெரியுமா, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, அணிவிக்கணும்னு சொல்லிட்டு போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சோன்னு என்ன ஆயிடுது, அம்பாளுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்தோன்னே என்ன பண்ணிடுறா, அசுரர்கள் ஃபுல்லாக வதம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சரி, திருப்பி உக்ரத்தில் இருக்கிற அம்பாவை திருப்பி சாந்த சுரூபிணி ஆக்குறதுக்காக சித்தர்கள் மந்திரங்கள்லாம் பிரயோகிச்சு சாந்த சுரூபிணி ஆக்குறாங்க. அப்போ வந்து சித்தர்கள்ட்ட கேட்குற அம்பாள், இந்த மலையில் இருக்க சுவாமி ஃபுல்லாக காவல் தெய்வம் நான் தான், எனக்கு தெரியாமல் இந்த மலையிலேருந்து எந்த ஒரு துரும்பும் போகக்கூடாதுன்னு பழனி முருகன் சிலையை இந்த அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த அம்பாள் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் பழனிக்கே கொண்டு போகப்பட்டது. இது புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம். அதாவது ஆடி மாதம் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அந்த திருக்கல்யாண வைபவம் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆற்றுல மீனை பிடிச்சி மீனுக்கு மூக்குத்தி குத்தி விட்டோம்னா சீக்கிரமாக புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு ஐதீகம். அடுத்த திருக்கல்யாண வைபவத்துக்குள்ள புத்திர பாக்கியமும் உறுதியாயிரும், குழந்தையும் திடகாத்தமாக இருக்கின்ற ஒரு ஐதீகம். இது நால்வரால் ஞானத்தில் தோண்டி பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர், சுந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், இவங்க 4 பேரும் ஞானத்தில் தோண்டி பாடல் பெற்ற ஸ்தலம். இது வைப்பு ஸ்தலம்னு பேர். நம சிவாய, சுவாமி சரணம். இதெல்லாம் சோழருடைய கல்வெட்டு. ராஜராஜர் சோழ காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில் இது. அதாவது ராஜராஜர ஜூம் பண்ணி இந்த எழுத்து ராஜராஜர சோழர் காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. சோழருடைய கல்வெட்டெல்லாம் இருக்கும். பார்த்தோம்னா ராஜராஜ சோழருடைய மாமியார் செம்மியம் மாதேவின் பேர். அந்த அம்பாள் வந்து நம்ம அரப்பளேஸ்வரருக்கு பொன் களஞ்சியம் கொடுத்துருக்கா. நம சிவாய், சுவாமி சரணம். உங்கள் சிவா விஷ்ணு டிவி வழங்கும் 1000 சித்தர்கள் மற்றும் மகான்களின் சமாதிகள் மற்றும் ஜீவ சமாதிகளின் வரலாற்று தொகுப்புகள். வீடியோ தொகுப்புகளின் இறுதியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. சித்தர்கள் மற்றும் மகான்களின் வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள்.
அவர்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் நமது சேனல் வழங்கும் பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருங்கள். பரிசுகளின் விவரங்கள் விரைவில்.